கல்யாண மாப்பிள்ளை ராகவன் ஒரு தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். திருமணத்திற்கு மாமனார் வாங்கி கொடுத்த புதிய புல்லட் பைக்கில் நண்பர்களுடன் ஒரு லாங் டிரைவ் சென்றுவிட்டு வந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். மணப்பெண் அகிலாண்டம் அவள் பாட்டியின் பெயர். வீட்டில் அவளை செல்லமாக அழைப்பது அகிலா என்று. கல்யாண வீடு கோலாகலமாக இருந்தது. பெரியவர்களின் பேச்சு சத்தமும் இலசுகளின் சிரிப்பு சத்தமும் குழந்தைகளும் விளையாட்டுமாய் வீடே சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது. ராகவனுக்கும் அகிலாவுக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது. இது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ராகவனின் அப்பா இறந்த பிறகு அம்மா அபிராமிதான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்தாள். மகனை உள்ளங்கையில் தாங்கி வளர்த்தாள். ராகவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். சடங்கு சம்பிரதாயம் என்று 2-3 நாட்கள் ஒரே சத்தமாக இருந்த வீடு இன்று அமைதியாக இருந்தது. அபிராமி திண்ணையில் உட்கார்ந்திருக்க அவளுடைய சிநேகிதி மலர் அபிராமியை பார்க்க வந்தாள். என்ன அபிராமி, மாப்பிள்ளையும் பொண்ணும் சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஆமா, இன்னைக்கு கறி விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. இத்தனை நாள்ல ராகவனை பிரிஞ்சு நான் தனியா இருந்ததே இல்ல. இப்போ தனியா உட்கார்ந்திருக்க என்னவோ மாதிரி இருந்துச்சு. சரியான நேரத்துல நீ வந்த என்றாள் அபிராமி. நீயும் அவங்களோட போறது தானே? வேண்டாம், சின்ன ஜிருசுக சந்தோஷமா தனியா போயிட்டு வரட்டும். அதோட அங்க போய் கவுச்சியா சாப்பிட போறேன். அவர் போனதுக்கு அப்புறம் கவுச்சி வாசனையே பிடிக்காம போயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தெரியாதா மலர் என்றாள். உன் புருஷன் இறந்ததும் ராகவனுக்கு 4 வயசு குழந்தையா கூட்டிக்கிட்டு கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு புறப்பட்டு வந்த. இப்பவாட்டம் இருக்கு 25 வருஷம் உருண்டோடிருச்சு. 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு அவனை படிக்க வச்சு அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கி ஒரு பெட்டி கடையை வச்சு எப்படியோ உன் பொழப்பு ஓடிருச்சு. அவனும் இன்னைக்கு கல்யாண காட்சின்னு குடும்பஸ்தனா ஆயிட்டான் என்றாள் மலர். அபிராமியின் முகத்தில் நிம்மதி கலந்த புன்னகை. ஆமா மலர், அன்னைக்கு முன்பின் தெரியாத என்ன உன் தோழியா நினைச்சு எனக்கு எத்தனையோ உதவிகளை நீ செஞ்ச. என் உறவுகளை என்னை கைவிட்டு கிராமத்தை விட்டு இங்க வந்தப்போ நான் உன்னை மட்டும் பார்க்கலனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது என்று கண்கலங்கினாள் அபிராமி. ஒத்த ஆளா உன் புள்ளைய வளர்த்து இப்ப நீ ஜெயிச்சிட்ட. அதுக்கு பெருமைப்படாம விசேஷம் நடந்த வீட்ல இப்ப நீ ஏன் அலற? சிரி பார்க்கலாம் என்றாள் மலர். ஆமா, இனிமே அழமாட்டேன். என்னையும் என் மகனையும் இந்த வீட்டையும் பார்த்துக்க ஒரு மகாலட்சுமி வந்துட்டா. இனிமே அவ கையால ஒரு வாய் சோறு வாங்கி உண்டுட்டு ராமகிருஷ்ணான்னு கோயில் குளம் போயிட்டு மிச்ச நேரத்துல ஓய்வு எடுக்க போறேன். போதும் மலர், இந்த 25 வருஷம் ஓடி ஓடி அழுத்து விட்டது. முடியல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது என்று மருமகளை பற்றிய கொள்ளை கனவுகளோடு அபிராமி கண்களில் புது மலர்ச்சியுடன் மலரிடம் பேசினாள். அகிலாவின் வீடு முதலிரவு அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராகவன் இத்தனை நாள் அரசல் புரசலாக சினிமாக்களில் பார்த்த புத்தகங்களில் படித்த அனுபவத்தை இன்று நானே அனுபவிக்கப் போகிறேன் என்று ஒருவித ஆசை கலந்த உற்சாகத்தில் மனைவியின் வருகையை நோக்கி காத்திருந்தான். அலங்காரம் செய்து அவளது கையில் பால் சொம்பை கொடுத்தாள் அகிலாவின் தாய் காவேரி. இதோ பாரு அகிலா, உன் புருஷனை நல்லா முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க. இல்லனா நீயும் என்ன மாதிரிதான் சதா அடுப்படியில கிடந்து அவதிப்படணும். ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்க்கையை ஓட்டணும் என்றாள். நீ படிச்சவ, உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உன் புருஷன் கிட்ட இன்னைக்கு சொல்லிடு, நான் நல்லா படிச்சிருக்கேன், அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன்னு சொல்லி வேலைக்கு போறதுக்கு சம்மதமும் வாங்கிடு என்று சொன்னாள். சரிமா என்று சொல்லி தாய் கொடுத்த பாதாம் பால் டம்ளரை வாங்கி கொண்டு முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் அகிலா. தன் கைபேசியில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்த ராகவன் தங்க சிலை போல் இருந்த தன் மனைவியை பார்த்தான். உள்ளவா அகிலா என்றான். கையில் இருந்த பால் டம்ளரை ராகவனிடம் நீட்டிவிட்டு பாதியை எனக்கு கொடுங்க என்றாள். என் மகாராணி கட்டளையே என் சாசனம்.
என்றவன் அகிலாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி பாக்குறீங்க என்றாள் இவள். இல்ல, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன என்றாள் அகிலா. நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? என்ன ரம்யமான வாசனை என்று அவள் அருகில் வந்த ராகவனை தடுத்து நிறுத்திய அகிலா, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும் என்றாள். கேள், என்ன வேண்டும் என்றாலும் கேள், கொடுக்கிறேன் என்றான் ராகவன். நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். படிச்சு முடிச்ச கையோட கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை. 2 பேரும் சம்பாதிச்சு நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்றாள். நீதான் என்னை பக்கத்திலேயே சேர்த்த மாட்டிக்கிறியே, அப்புறம் எப்படி குழந்தை? சரி சரி, எத்தனை குழந்தை என்று அவளை கிண்டல் செய்தான் ராகவன். ஐயோ என்று தன் கைகளை வைத்து வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள் அகிலா. நான் என்னவோ பெருசா கேட்க போகிறாய் என்று நினைத்தேன். இவ்வளவுதானா? நீ உன் இஷ்டப்படி வேலைக்கு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்ற அகிலாவின் ஆசைக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அவளை ஆசையாய் அணைத்து கொண்டான். கல்லூரியில் படித்து முடித்தவுடன் திருமணம் ஆனதால் சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் தனக்கு செய்ய தெரியாது என்று அத்தனை வேலைகளையும் அபிராமி தலையில் கட்டினாள் அகிலா. இதற்கிடையில் ராகவனுக்கு தெரிந்தவர்கள் மூலம் ஓரிடத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அம்மா பாவம், தனியா கஷ்டப்பட்டு எல்லா வேலையையும் ஒருத்தரா செய்றாங்க. நீ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அம்மாவுக்கு உதவி செய் என்று ராகவன் கூற சரி என்று வெறுமனே தலையாட்டி வைத்தாள். தினமும் சமையலறைக்குள் கால் எடுத்து வைப்பதையே முடிந்தவரை குறைத்து கொண்டாள். காலையில் எழுந்து ராகவனுக்கும் அவளுக்கும் டீ போட்டுக்கொண்டு குளித்து ரெடியாகி வருவதற்குள் அபிராமி காலை உணவு தயாரித்து விடுவாள். சாப்பிட இட்லி, தோசை, மதியத்திற்கு தாளித்த சாதம் என்று டிஃபன் பாக்ஸும் இருவருக்கும் ரெடியாக இருக்கும். அகிலா ராகவனுடனே கிளம்பி ஆபீஸுக்கு போய்விடுவாள். சாயங்காலம் பஸ்ஸில் தான் வர வேண்டும். ராகவன் வர 7 மணி ஆகும். அகிலாவுக்கு 5 மணிக்கு அலுவலகம் முடிந்துவிடும். சாயங்காலம் வந்ததும் கைவலி கால்வலி என்று சொல்லி சிறிது நேரம் டிவி பார்த்துவிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்க சென்று விடுவாள். மருமகள் வந்தால் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று எண்ணிய அபிராமிக்கு வேலை இன்னும் 2 மடங்கானதில் மிகவும் நொந்து போயிருந்தாள். பாவம், அதை வாய்விட்டு சொல்லக்கூட ஆளில்லை. அன்று அபிராமியின் தோழி மலர் வீட்டுக்கு வந்திருந்தார். இங்கு நடக்கும் கூத்தை பார்த்து, அடக்கடவுளே, என்ன அபிராமி, உன் மருமகள் ஒரு வேலை கூட தொடவில்லையே, பேசாம அவளை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிடு. இந்த வயசான காலத்துல நீயும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாய் என்றாள். வேண்டாம் மலர், 2 பேரும் சம்பாதிக்கிறதால என் மகனுக்கு கடன் தொல்லை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷத்துக்கு என்னால எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது. இல்லனா ஒண்ணு பண்ணு, ஏதோ ஒரு நேரம் காலையிலையும் இல்ல இரவுக்கோ உன் மருமகளை சமைக்க சொல்லு. அவ ஒரு நேரம் சமைச்சா உனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். நீயே இத்தனை வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு எத்தனை காலம் கஷ்டப்படுவ என்று சொல்லிவிட்டு போனாள் மலர். இருந்தாலும் அபிராமி எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஒரு இயந்திரத்தை போன்று தன் நிலைமையை எண்ணி அழுவதா இல்லை தன் மகனின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எண்ணி சந்தோஷப்படுவதா என்று தெரியாமல் யோசித்தவாறே வெங்காயம் வெட்டியவள் அரிவாமனையில் கை வெட்டப்பட்டதும் உஸ் என்று விரலை வாயில் வைத்தாள். அம்மா பாத்துமா என்று பாசத்துடன் ராகவன் கூற அபிராமியின் வேதனைகளை எல்லாம் பஞ்சாய் பறந்து போனது. 3 மாதங்கள் ஆனது. அபிராமி வீட்டில் முழுநேர சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகவே ஆகியிருந்தாள். அபிராமிக்கோ ராகவன் ஒரே மகன். இந்த வீட்டை விட்டால் அவளுக்கு வேறு போக்கிடம் இல்லை. அதனால் அவள் வேறு எங்கும் செல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட அகிலாவுக்கு வீட்டில் மகாராணி வாழ்க்கைதான். அவள் பிறந்த வீட்டில் அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அதனால் அப்பா திட்டுவார் என்று ஒரு சில வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போதோ கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி காய்கறி வாங்கி அதையெல்லாம் சுத்தம் செய்து சமைத்து மேஜைக்கு கொண்டு வந்து வைப்பது வரை அபிராமியின் பொறுப்புதான். பற்றாக்குறைக்கு ராகவனின் துணிகளை அபிராமி இஸ்திரி போடும்போது, அத்தை நேரம் ஆயிடுச்சு, அப்படியே இந்த சுடிதாரையும் அயன் பண்ணிடுங்க என்று சொல்லி அந்த வேலையையும் அபிராமியின் மேலேயே திணிப்பாள்.
அன்று காலை அகிலா ஆபீஸுக்கு புறப்பட சற்று கால தாமதம் ஆனதால், அகிலா எனக்கு லேட் ஆகுது, மேனேஜர் திட்டுவாரு, சீக்கிரமா வா, இல்லனா பஸ் பிடிச்சு போயிரு, 2 நிமிஷம் வந்துட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று ஓடி வந்து பைக்கில் ஏறினாள். என்னங்க, என்னவோ தலை சுத்துற மாதிரி இருக்கு என்று மயங்கி அவன் பின்முதுகில் சாய்ந்தாள். அம்மா அம்மா என்று அலறினான் ராகவன். அபிராமியும் பதட்டத்துடன் ஓடி வந்து இருவரும் சேர்ந்து கைத்தாங்களாக அகிலாவை சோஃபாவில் படுக்க வைத்து மின்விசிறியை போட்டனர். அபிராமி தண்ணீர் தெளிக்க சுயநினைவுக்கு வந்தாள் அகிலா. என்னாச்சு அகிலா என்று அவளுடைய தலையை வாஞ்சையுடன் தடவினான் ராகவன். நாள் தள்ளி போயிருக்கு என்றாள் அகிலா. இதை கேட்ட அபிராமிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. புரியாமல் பார்த்த ராகவனிடம், முதல்ல அகிலாவை சீக்கிரம் ஒரு நல்ல லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு பாதி நாள் லீவு போட்டுடு என்றாள் அபிராமி. மருத்துவமனையில் அகிலா கருவுற்று இருப்பதை மருத்துவர் உறுதி செய்ததும் தான் ராகவனுக்கு விஷயமே புரிந்தது. அவனுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. அகிலா வீட்டில் இருந்தாள் என்றுதான் பெயர். ஆனால் அபிராமிக்கு 1 மணி நேரம் கூட ஓய்வு இல்லை. பாதாம் பால், சூப், ஜூஸ் என்று அப்பப்போ ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பாள். ராகவனும், அம்மா அவளுக்கு காய்கறி, கீரை, பழங்கள் என்று நல்ல சத்தான சாப்பாடு கொடுங்க, அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் என்பான். அகிலா கருவுற்றது அவளுக்கு இன்னும் வசதியாகி போய்விட்டது. எப்போதும் பசிக்குது அத்தைன்னு சொல்லி ஏதாவது செய்து தர சொல்லி டிவி பார்த்து கொண்டே இருப்பாள். அகிலா பிறந்த வீட்டில் அவளை சரியாக பார்த்து கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி ராகவன் அவளை 9 மாதங்கள் வரை இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அபிராமிக்கு பெண்டு கலண்டு விட்டது. 9 மாதத்தில் பிறந்த வீட்டிற்கு சென்ற அகிலா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தைக்கு 3 மாதங்கள் முடிந்ததும் ராகவன் அவளை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். அபிராமி குழந்தையையும் அகிலாவையும் பெற்ற தாயை விட மேலாக பார்த்து கொண்டாள். ஓயாமல் வேலை செய்து அபிராமியின் உடல் நாளுக்கு நாள் கூறுகிட்டது. அடிக்கடி மூட்டுவலி, தலை சுத்து, உடல் வலி என்று படுத்து விடுவாள். இப்படியே நாட்கள் ஓடின. 3 வயதில் பிள்ளையை பள்ளியில் சேர்த்து விட்டார்கள். பின் அகிலா மீண்டும் வேலையில் சேர்ந்தாள். அபிராமிக்கு நின்று கொண்டு வேலை செய்ய முடியாத நிலைமை. வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வேறு. இதனால் சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். அபிராமியால் இனி பிரயோஜனம் இல்லை என்று எண்ணிய அகிலா அவளை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடும்படி ராகவனை வற்புறுத்தினாள். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, செக்கப், பிளட் டெஸ்ட்னு அலைய வேண்டி இருக்கு, ஹோம்ல சேர்த்துட்டா அங்கேயே டாக்டர், நர்ஸ் எல்லாரும் 24 மணி நேரமும் இருப்பாங்க, நமக்கு வேலையும் கெடாது என்றாள். ராகவன் அம்மாவிடம் இதையே ஒரு காரணமாக கூறினான். கூப்பிட்ட குரலுக்கு டாக்டர், நர்ஸ் ஓடி வருவாங்க, உங்க பேச்சு துணைக்கு உங்க வயசுக்காரங்களும் கூட இருப்பாங்க என்று சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டான். ஒரு நாள் முதியோர் இல்லத்திலிருந்து தொலைபேசி வந்தது. ராகவன் சார், உங்க அம்மாவை காணவில்லை, எங்க போனாங்கன்னு தெரியல என்றார்கள். அம்மா என்று ஓடினான் ராகவன். எங்கு தேடியும் அபிராமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. விடுங்க, 2 நாள் சோறு தண்ணி இல்லாம இருந்தா தன்னால நம்மளை தேடி வருவாங்க என்று மனசாட்சியே இல்லாமல் பேசினாள் அகிலா. உனக்கும் ஒரு பையன் இருக்கான், மறந்துடாத என்று அகிலாவின் வாயை அடைத்தான் ராகவன். கம்பெனியில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டம் காரணமாக கம்பெனி மூடப்பட்டது. ராகவனின் வேலையும் பறிபோனது. அவன் மிகவும் உடைந்து போனான். அகிலாவின் சம்பளம் வீட்டின் அன்றாட செலவுக்கே சரியாக இருந்தது. 5-6 மாதங்கள் ஓடியது. ராகவனும் வேலை தேடி அலைந்து அலைந்து அழுத்து போய்விட்டான். வருண் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, இதுக்கு மேலேயும் நம்ம நாள் கடத்தினா ஃபைன் சேர்த்து கட்டணுமா. அகிலா தன் அம்மா வீட்டில் கேட்டு வாங்கினாள். அதோடு சேமிப்பில் இருந்த சிறு பணத்தையும் எடுத்து எப்படியோ ஸ்கூல் ஃபீஸை கட்டினார்கள். அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் தான் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்துச்சு என்று புலம்பினான் ராகவன். அம்மா நீ எங்கம்மா போனே என்று மனதுக்குள்ளேயே அழுது கொண்டான்.
உங்க அம்மா ஏதாவது சொத்து என்று சேர்த்து வைத்திருந்தால் நமக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருந்திருக்கும். பெத்தவங்க இப்படி ஒண்ணுமே சேர்த்து வைக்கலனா இப்படிதான் பிள்ளைங்க கஷ்டப்படணும் என்று அதற்கும் அபிராமியை குறை கூறினாள் அகிலா. ராகவன் வாய் திறந்து அம்மாவை பற்றி பேசுவதையே குறைத்து கொண்டான். இருக்கும் தொல்லைகள் போதாது என்று திடீரென்று ஒரு நாள் ராகவனுக்கு கடுமையான வயிற்று வலி, வாயு பிடிப்பு என்று சொல்லி கசாயம் வைத்து கொடுத்தாள் அகிலா. வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையையும் பார்த்து அதோட இந்த வேலையையும் செய்யணுமா என்று சலித்து கொண்டாள். என்ன செய்தும் வயிற்று வலி மற்றும் சரியான பாடில்லை. மருத்துவமனைக்கு போனால் ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். வயிற்றில் கட்டி இருப்பதாகவும் உடனே அறுவை சிகிச்சை செய்து கட்டியை அகற்ற வேண்டும் என்றும் கூறினார்கள். அதற்கு 5 லட்சத்திற்கு மேல் செலவாகும் என்றும் சொன்னார்கள். தெரிந்தவர்கள் நண்பர்கள் அகிலாவின் பிறந்த வீடு என்று 2 லட்சம் வரைக்கும் பணம் புரட்டினார்கள். மீதம் 3 லட்சத்திற்கு என்ன செய்வது? மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டாச்சு. ரூம் வாடகை வேறு தினமும் ஏறிக்கொண்டே போனது. நாளைக்கு ஆபரேஷனுக்கு பணம் கட்டிடுங்க, இல்லனா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்க என்று ஆஸ்பத்திரியில் விரட்டினார்கள். ராகவனின் வயிற்று வலி வேறு நிற்கவே இல்லை. என்ன செய்வது என்று அகிலாவும் ராகவனும் கண்ணீர் விட்டனர். அடுத்த நாள் அதிகாலை 5 மணி இருக்கும். ராகவன் இருந்த அறைக்கு ஒரு பெரியவர் வந்தார். என் பெயர் ராமமூர்த்தி. நான் உங்கள் தாயின் தோழி மலரின் அண்ணன். உங்க அம்மா இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது அம்மாவா என்ற சந்தோஷம் கலந்த அதிர்ச்சியில் ராகவன் அந்த கவரை வாங்கி பிரித்தான். அதில் ஒரு கடிதம் இருந்தது. அன்பு மகனுக்கு 1 மாதம் இருக்கும். நீ துன்பப்படுவது போல் எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் அதை பார்த்து பதறிவிட்டேன். உன் கஷ்டத்திற்கு கொடுத்து உதவ என்னிடம் எதுவுமே இல்லை. அதனால் என் சிறுநீரகங்களை விற்று உனக்கு பணம் அனுப்புகிறேன். உனக்கு எந்த குறையும் வராது. நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க என் ஆசீர்வாதங்கள் என்று முடிந்தது அந்த கடிதம். அங்கு இருந்த இன்னொரு பையை பிரித்தான். அதில் 3 லட்சம் பணம் இருந்தது. வந்தவர் ராமமூர்த்தி சொன்னார், உன் தாய் என் தங்கை மலரின் வீடு கிராமத்தில் இருக்கிறது. அந்த வீட்டில்தான் இத்தனை நாள் இருந்தார். என் முதலாளி மகனுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு சிறுநீரகம் கொடுத்து உதவினார் உன் தாய். அதற்கு கிடைத்ததுதான் இந்த பணம். உனக்கு வேலை போனதை தோழி மலரின் மூலம் கேட்டறிந்த உன் தாய், என் முதலாளியின் ஆபீஸ் இங்கு இருக்கிறது, அங்கு உனக்கு ஒரு வேலையையும் தர சொல்லி கேட்டிருக்கிறார் என்றார் ராமமூர்த்தி. ராகவனின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. தான் எத்தனை கஷ்டப்பட்டாவது தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே தாயுள்ளம். அம்மா, நான் உன்னை பாரமா எண்ணி விட்டேனே என்று அழுதான். அம்மா எங்கே? நான் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்றான். ஆமா, என் அத்தை காலில் விழுந்து நானும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தை என்னை பெற்ற தாயை விட ஒரு படி மேலே பார்த்து கொண்டார்கள். இனி வரும் நாட்களில் நான் அவர் கால்களுக்கு செருப்பாக இருந்தாலும் மிகாது. அவருக்கு நான் செய்த கொடுமைக்கு போதுமான கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம். எங்கே இருக்கிறார் என்றாள் அகிலா. ஒரு நாள் இந்த பணத்தையும் கடிதத்தையும் உங்களிடம் சேர்க்க சொல்லிவிட்டு சென்றார். பிறகு வீட்டை காலி செய்துவிட்டு எங்கே சென்றார் என்றே தெரியவில்லை என்றார் ராமமூர்த்தி. அதன் பிறகு அவர் அங்கு வரவே இல்லை. இப்போது எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தெரியவில்லை என்றார். அறுவை சிகிச்சை முடிந்து குணமடைந்த ராகவனுக்கு அபிராமி கேட்டுக்கொண்டபடியே ராமமூர்த்தியின் முதலாளி சென்னை ஆபீஸில் நல்ல வேலையும் கிடைத்தது. 2ஆம் முறையாக அபிராமி ராகவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாள். என்றாவது ஒரு நாள் அம்மா தன்னை பார்க்க வருவாள் என்ற நம்பிக்கையில் ராகவனும் காத்திருக்கிறான். ஒருவர் இருக்கும்போது அவரின் அருமை புரிவதில்லை, இல்லாத போது நினைத்து வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.